அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரவை இட்லி தான் செய்யப்போகிறோம். வாங்க அந்த ரவை இட்லி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அகலமான பேன் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பேனில் நார்மல் குக்கிங் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயானது நம்மளுக்கு லைட்டாக சூடேறி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நம்மளுக்கு லைட்டாக சூடேறி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் கடுகு உளுந்தானது 1 ஸ்பூன் அளவு இப்போ இதோட நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இது லைட்டாக நம்மளுக்கு பொரிஞ்சு வரணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு உளுந்து லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு இப்போ இதோட சேர்த்துக்கிட்டேன். இந்த கடலப்பருப்பு நம்மளுக்கு லைட்டாக கலர் மாதிரி வரணும். அடுத்து சீரகமானது 1/4 ஸ்பூன் அளவு இப்போ இதோட சேர்த்துருக்கேன். இந்த கடலப்பருப்பு சீரகம் இது எல்லாமே லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சோன்னு கருவேப்பிலை இருக்குது பார்த்திங்களா, அதையும் இப்போ இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இஞ்சியானது 1/4 ஸ்பூன் அளவு ஸ்லைஸாக நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட பச்சை வாடெல்லாம் போய் நல்லா வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரவையானது 2 கப் அளவு, அதாவது 50 கிராம் அளவு ரவையானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ரவையை நான் இதில் நல்லா வதக்கி வரேன். எப்படி அப்படின்னா இந்த ரவை நமக்கு நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக வரணும். அந்த அளவு பார்த்தீங்கன்னா கெட்டி இல்லாமல் உதிரியாக நல்லா ரவையை வதக்கி அதை இப்போ நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். தனியாக எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே நான் ஆற விட்டுக்க போகிறேன். அதே மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா ரவை, எல்லாத்தையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து தயிரானது கெட்டியான தயிரும் 1 கப் அளவு, அதாவது 250 ml அளவு உள்ள தயிர் இப்போ இதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலக்கும் போது நம்ம பார்த்து கலக்கணும், கட்டி இல்லாமல். அந்த தயிரானது நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்காது. ரொம்ப தயிர் சேர்த்துட்டாலும் புளிக்கும். அதனால் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இப்போ இதை கலந்துட போகிறேன். இப்போ பார்க்க பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு அதையும் கலந்துட்டுக்கலாம். அப்படி பார்த்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதுக்காக மேற்கொண்டு திரும்ப பார்த்திங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். தண்ணி ரொம்பவே சேர்த்துடக்கூடாது, அதேமாதிரி ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது. இடையில நீங்கள் அந்த பக்கத்துக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி சேர்த்து ஓரளவு நல்லா கலந்துட்டேன். எல்லா தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கெட்டியான பதத்தில் கிடைக்கும். அடுத்து கொஞ்சோடு கொத்தமல்லி இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு இதை இந்த ரவையை ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை 2 நிமிஷம் ஊற விட்டுருந்தோம். ஊறி வந்துடுச்சு. எடுக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். முக்கியமான விஷயம் ரவை ஊறி வரும்போது இன்னும் நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து இட்லி தொட்டின்னு எடுத்திருக்கேன். அந்த இட்லி தொட்டில் எண்ணெய் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்கன்னா ரவை, அதை இந்த மாதிரி இட்லியோட தட்டில் போட்டுக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. அதே மாதிரி எல்லா இட்லி தட்டிலையும் நம்ம வச்சுருக்க ரவையானது இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நார்மலாக எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூடாக ஆவி பறக்குது. இதை 3 நிமிஷத்துக்கு அப்படியே ஆற விட்டுட்டு இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரவை இட்லி ஒட்டாமல் அப்படியே நம்மளுக்கு செம்ம சூப்பராக வருது பார்த்தீங்களா. பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லா இட்லியும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம எடுக்கும்போதே தெரியும் அது ஒட்டாமல் நம்மளுக்கு செம்ம சூப்பராக வரும். ஆனால் சூடோடு எடுத்தீங்க அப்படின்னா இட்லி கீழே பிடிச்சிரும். அதனால் ஒரு 3 நிமிஷம் நம்ம இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செம்மையாக இருக்கும் இந்த ரவை இட்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறது இப்போ நான் பிரித்து காட்டும்போதே தெரியுது பார்த்தீங்களா. உள்ளே இவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா இருக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான ரொம்ப எல்லா பேத்துக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இந்த ரவை இட்லி. அந்த ரவை இட்லி ரெசிபி நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த ரவை இட்லி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.